Once we have completed college, again we have to go to work. And once we have got into that work, we just keep on repeating every day what we are doing every day. Morning 8 or 9 o'clock நம்ம ஒர்க் போகிறோம், அகெயின் மறுபடியும் ஈவினிங் வரோம், again we are just spending some time with our family, again we are just going and keep on working, and that one day is given as a holiday. ஆனால் அந்த ஹாலிடேலையும் we just keep on working for some other thing. We are just spending it in எங்கேயாவது வெளியே போகிறோம், we just need some time to connect with the nature. பை அண்ட் பை இப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருக்க என்ன ஆயிடும், we are just conditioned like this is life, இதுதான் லைஃப், இப்படி தான் லைஃப் வந்து போயிட்டுருக்கு, இப்படி தான் லைஃப்பை லிவ் பண்ணணும்னு சம் கைண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் திங் இது உள்ள நம்ம அப்படியே போய் ஸ்ட்ரக் ஆன மாதிரி. அண்ட் வி ஜஸ்ட் ஃபர்காட் நமக்குள்ளே இந்த கொஷின் ஒன்று இருக்குது அப்படின்றதே. அண்ட் மோஸ்ட்லி வி ஆல் ஃபர்காட்டன் நமக்குள்ள ஒய் திஸ் லைஃப், ஏன் இங்கே வந்தோம், வாட் வி ஆர் டூயிங், இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஆன்சர் தேடுறதே இல்லை. அண்டு வென் வி ஆர் கீப் ஏஜிங், நமக்கு ஏஜ் ஆக 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 என்ன ஆயிடுது அப்படின்னு நம்ம பார்க்குறது, ஆல்ரெடி திஸ் லைஃப் ஹேவிங் சம் சிஸ்டம் ஆர் சம் கண்டிஷனிங். லைக் இந்த ஏஜில் நீ இது பண்ணிடணும். இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு ஒர்க் போயிட்டீங்க, ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க. லைக் கரண்ட்லி இஃப் யூ ஆர் கெட்டிங் 1 lakh சேலரி, தென் நீ ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்க, ஸ்டேட்டஸில் இருக்க அப்படின்ற மாதிரி. அண்ட் தட் திங் கிரியேட்ஸ் த ஈகோ. ஸோ ஈகோ இஸ் சம்திங் விச் இஸ் ஃபால்ஸ். எப்படின்னா, I'm showing that I'm having power, I'm just superior than you. We just keep on thinking like நான் உன்னோட பெரியவன், எனக்கு கீழே யாரோ இருக்காங்க அப்படின்னு. பட் இந்த ஈகோன்ற கான்செப்டே எப்படின்னா, we are just in a ladder. இந்த லேடரில் நம்ம நடுவில் இருக்கோம், நடுவில் இருந்து மேலே பார்க்கும்போது நமக்கு மேலே யாரோ இருக்காங்க, கீழே பார்க்கும்போது கீழே யாரோ லேடரில் வராங்க. அப்போது கீழே இருக்கவனை பார்த்து உங்களுக்கு ஒரு ஈகோ க்ரியேட் ஆகுது, நான் அவனோட மேலே இருக்கேன்னு. மேலே இருக்கவன் என்ன நினைப்பான், எனக்கு கீழே இன்னொருத்தன் இருக்கான், ஸோ அங்கேயும் ஈகோ க்ரியேட் ஆகுது. கீழே இருக்கவன் என்ன நினைப்பான், எனக்கு மேலே எவனோ இருக்கான், ஸோ நான் அங்கே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துலையும் ஈகோ. பட் இந்த லேடர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் லேடர் இஸ் ஜஸ்ட் எ சர்க்கிள். அதாவது கீழே இருக்கவன் மேலே போகிறதும் மேலே இருக்கிறவன் கீழே வர்றதும், இன் திஸ் திங் இஸ் கீப் ஹேப்பனிங். இஃப் யூ just living your life by believing this ego, இந்த ஈகோ தான் என் லைஃபு, நான் என் ஈகோ வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இப்படி நீங்கள் நினச்சி இந்த லைஃப்பை லிவ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இந்த ஈகோ உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்டாக எப்படி ஆக்குதுன்னா, த திங்ஸ் விச் யூ ஆர் டிசைரிங். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், மற்றவனோட ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும், இது எல்லாமே ஆசைகள். ஸோ இந்த ஆசைகளும் சேம், இட்ஸ் நாட் ஹேவிங் any destination, it keeps on going. There are infinite number of desires, and உங்களுக்கு இந்த ஒரு லைஃப் போதாது இந்த டிசைரை வந்து நீங்கள் அடைஞ்சு முடிக்கிறதுக்காக. ஸோ யூ வில் பி கீப் ஆன் ரன்னிங் யூ ஆஃப்டர் சம்திங், அண்ட் சடன்லி டெத் வில் அக்கர். ஏன்னா வி ஹவ் பார்ன் ஹியர், நமக்கு இந்த லைஃப் நமக்கு எப்படி கிடச்சிது, ஏது என்ன, ஒய் வி ஆர் லிவிங் ஹியர், we don't have idea about it, and we are not giving any efforts to this idea to discover the truth about our life. இப்படி நம்ம இருக்கும்போது சடன்லி we are being in a delusive state, சம்திங் நம்ம என்னென்னமோ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த லைஃப்பில், நாட் கேரிங் அபவுட் the meaning or the purpose of this life. We are just doing some things idiotically or stupidly, or just being in a conditioning. இப்படியே நம்ம போயிட்டே இருக்க வந்து சடன்லி டெத் வில் அக்கர். ஏன்னா இந்த லைஃப் நமக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, கைண்ட் ஆஃப் மிராக்கிள், பிகாஸ் வி ஆர் எ பாசிபிலிட்டி ஆஃப் 1 in million. சேம் இந்த டெத்தும் நமக்கு எப்படி ஹேப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் நாட் எ பாயிண்ட் வேர் நீ இந்த ஏஜில் தான் நீ இறந்து போவ. லைக் இஃப் யூ ஆர் being 50 or if you are being 60 you are going to die அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. பிகாஸ்
எவ்ரி மினிட் எவ்ரி மொமெண்ட் we are dying. அண்ட் ஆல்சோ சடன்லி இஃப் நம்ம ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்கோம், ஒரு வீட்டில் இருக்கோம், எங்கே வெளியே இருக்கோம், திடீர்னு தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் டெத். ஸோ இந்த மாதிரியான நிறைய நியூஸ் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசு சின்ன பையன் திடீர்னு எப்படி இறந்தானே தெரில, கேட்டால் ஹார்ட் அட்டாக்.